அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வள்ளல் சீரீஸில் 14வது வீடியோ அட்டார்னி ஜெனரல் முதன்மை வழக்கறிஞர் பற்றி பார்க்க போகிறோம். இதில் முதன்மை வழக்கறிஞரை எப்படி நியமிக்கிறாங்க, அவருடைய ஊதியம் என்ன, அவருக்கான பணிகள் என்ன, அவருடைய சிறப்புகள் என்ன, அவருக்கான விதிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல முதன்மை வழக்கறிஞர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசோட சார்பில் அனைத்து வழக்குகள்லையுமே வாதாடுறவர் தான் முதன்மை வழக்கறிஞர். ஓகேங்களா? இவருடைய நியமனம் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பின் விதி 76ல் 1 நியமிக்கப்படுறாரு முதன்மை வழக்கறிஞர். யார் நியமிக்கிறாரு அப்படின்னா, குடியரசுத் தலைவர் தான் இவரை நியமிப்பார். மத்திய அமைச்சரவையோட ஆலோசனையின் பேரில் தான் இந்த நியமனம் அப்படிங்கிறது நடக்கும். இந்தியாவோட ஃபஸ்ட்டு அட்டார்னி ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்சி சீதல்வத். ஓகேங்களா? எம்சி சீதல்வத் அப்படின்னு சொல்லுவாங்க. 1950லேருந்து 53 வரைக்கும் முதல் அட்டார்னி ஜெனரலாக இருந்தார். இப்போ கரண்ட் அட்டார்னி ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் வெங்கடரமணி அப்படிங்கிறவர் தான் 1 அக்டோபர் 2022 இந்த பதவியில் இருக்கார். இவருக்கு முன்னாடி 15வது அட்டார்னி ஜெனரலாக இருந்தவர் யாருன்னா, கே வேணுகோபால் அவர்கள் இருந்தாங்க. ஸோ இவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா, இந்திய சொலிட்டர் ஜெனரல் அப்படிங்கிற ஒருத்தரும் கூடுதல் சொலிட்டர் ஜெனரல் அப்படிங்கிற ஒருத்தரும் இருப்பாங்க. 2 பேர்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அட்டார்னி ஜெனரலுக்கான தகுதிகள் என்னென்ன இருக்கணும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி, டெட் எக்ஸாம், டிஆர்பி எக்ஸாம், கூட்டுறவு, டிஎன்யூஎஸ்ஆர்பி போன்ற தேர்வுகளுக்கு படிச்சுட்டு இருந்தால் நம்ம அதுக்கான டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறோம். புக்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த தேர்வுகள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு அளவில் நடக்கிற அனைத்து தேர்வுகளுக்குமே நம்மக்கிட்ட மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேவா? இப்போ இவருக்கு உண்டான தகுதிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் இவருக்கு என்ன தகுதி இருக்குன்னா, உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படுவதற்கு தேவையான தகுதி அப்படிங்கிறது இருக்கணும். அவர் ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இல்லைனா 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது பணியாற்றியிருந்தாலே இந்த தகுதி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அல்லது 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராவது இருந்திருக்கணும். அல்லது சட்ட நிபுணராக இருக்கணும். சட்ட நிபுணராக இருக்கும் பட்சத்தில் நியமனம் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது அட்டார்னி ஜெனரலுக்கான ஊதியம். இவருக்கு ஊதியம் அப்படின்னு எதுவும் ஸ்பெஷலாக கிடையாது. ஓகேங்களா? வழக்குகளுக்கு ஏற்ப தான் ஊதியம் பெறுவார். வழக்குகளுக்கு ஏற்ப இப்போ ஒரு மனுவை தாக்கல் பண்ணார்னா அதுக்கு ஒரு ஊதியம், அதில் ஜெயிச்சார்னா ஊதியம், ரிட் மனு போடுறதுல ஒரு ஊதியம், ஒவ்வொன்றுக்கும் ஆஜரானார்னா அதுக்கு ஒரு ஊதியம் இருக்குது. இப்போ ஒரு நாளைக்கு 16,000 ரூபாய் வாங்குவார். ஒரு வழக்கில் ஆஜராகிறாருன்னா 16,000 ரூபாய். ரிட் மனு போடுறதுக்கோ அதில் ஜெயிக்கிறதுக்கு மனுவை வாங்குறதுக்கு. ஸோ இது மாதிரியான ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் இருக்குது. 16,000, 8,000, 6,000 அப்படின்ட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை தோராயமாக கணக்கு பண்ணால் ஒரு 2,4 லட்சம் ரூபாய் வரும் அவருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது சம்பளம் கிடையாது, தோராயமாக 2,4 லட்சம் ரூபா அப்படின்னு அந்த பேசிஸில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வழக்குகளுக்கும் வாங்குவார். இப்போது சப்போஸ் அவர் பார்த்திங்கன்னா டெல்லிக்கு வெளியே வேறு எந்த மாநிலத்திலையாவது கோர்ட்டில் போய் வாதாடுறாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு அவருக்கு 40,000 ரூபா சேலரி. ஒரு நாளைக்கு 40,000 ரூபா கொடுக்கணும். புரியுதுங்களா? டெல்லிக்குள்ளே வாதாடுறாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு 16,000 ரூபா கொடுக்கணும். அடுத்தது இன்னும் அந்த கேஸில் நிறையா இருக்கும்ல கோர்ட்டில். ஒவ்வொரு ப்ரொசீஜருக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டு அவருக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஏன் அவருக்கு சம்பளம் அப்படின்னு எதுவும் கிடையாதுன்னா, அவர் ஒரு கவர்மெண்ட் ஊழியர் கிடையாது, அரசு ஊழியர் கிடையாது. ஓகேங்களா? அவர் தனியாகவும் வாதாடிக்கலாம் வேறு கேஸில். ஆனால் கவர்மெண்ட்டுக்கு எதிராக வாதாடக்கூடாது. இப்போ ஒரு அரசுக்கு எதுவும் வழக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவர் தனியாகவே வாதாடிக்கலாம் கோர்ட்டில் வேறு ஒரு நபருக்காக. ஆனால் அது அரசுக்கு எதிராக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? தக்க வைப்பு கட்டணம் அப்படின்னு மாதம் 50,000 ரூபா கொடுப்பாங்க. அந்த சொலிட்டர் ஜெனரலாக இருக்காங்க, அவங்களுக்கு 40,000 ரூபா கொடுப்பாங்க. ஓகேங்களா? தக்க வைப்பு கட்டணும் அப்படின்னா இவரை தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 50,000 ரூபாய் கொடுப்பாங்க. மாதம் 4,000 ரூபா உதவித்தொகை கொடுப்பாங்க. அப்புறம் கட்டணம் அந்த வழக்குக்கு ஏற்ற மாதிரி வாங்கிப்பார். ஓகேங்களா? அடுத்தது ஏஜிக்கான சிறப்புகள். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 76, 88 இந்த 2 பயன்படுத்தி அவர் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நாட்டோட முதன்மை வழக்கறிஞர் அவர் தான். இந்திய அரசோட தலைமை சட்ட அதிகாரியாகவும் இருக்கிறார். ஓகேங்களா? இது 2ம் ஃபேமஸான ஒரு சிறப்புன்னு வச்சுக்கலாம்.
இன்னொன்று என்னென்னா, முதன்மை வழக்கறிஞராக இருக்கிற இவர் நாட்டில் இருக்க அனைத்து நீதிமன்றத்திலும் வாதாடலாம் இந்த சட்டப்பிரிவு 76 88 பயன்படுத்துகிறதால. நாடாளுமன்ற கூட்டங்கள்லேயும் அவர் வந்து பங்கேற்கலாம், நாடாளுமன்ற குழுக்களில் இருக்கலாம், கூட்டுக்குழு ஆகியவற்றிலும் கலந்து கொள்ளலாம். ஆனால் வாக்களிக்கிற விஷயத்தில் மட்டும் அவருக்கு தடை விதிச்சிருக்காங்க. மத்திய அரசோட பதவிக்காலம் முடிகிற வரைக்கும் ஒரு பதவியில் இருப்பார். அரசியலமைப்பின் பிரிவு 143 கீழே ஜனாதிபதி உச்சநீதிமன்றத்தில் ஏதாவது சொல்கிறாரு செய்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குறிப்பு இருக்குல்ல, அதுக்கு அட்டர்னி ஜெனரல் வந்து அதை வந்து பிரதிநிதித்துவப்படுத்துவார். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஆளுநருக்கான அதிகாரம் என்ன அப்படின்னு உச்சநீதிமன்றத்திட்ட கேள்வி கேட்குறாருன்னா அதுக்கு ஆஜராகிற ஒருத்தர் யாருன்னா அட்டர்னி ஜெனரல் தான். ஓகேங்களா. அப்புறம் ஏஜிக்கான பணிகள் என்னென்ன. ஸோ இவர் மத்திய அரசுக்கு சட்ட ஆலோசனையெல்லாம் வழங்குவார். மத்திய அரசு சம்மந்தப்பட்ட வழக்குகளில் உச்சநீதிமன்றத்தில் வாதாடுவார். மத்திய அரசின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் ஆஜராவார். மத்திய அரசு சம்மந்தப்பட்ட மாநில வழக்குகளில் உயர்நீதிமன்றத்தில் போய் வழக்காடுவார். ஓகேங்களா. இதுதான் இவருடைய பணிகள். முதன்மை சட்ட ஆலோசகர் அப்படிங்கிறவர் முதன்மை வழக்கறிஞருக்கு உதவி செய்வார். இவருக்கான விதிமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசுக்கு எதிராக வாதாட அனுமதி கிடையாது. அரசோட ஒப்புதல் இல்லாமல் எந்த நிறுவனத்திலையும் இயக்குனராக இவர் பொறுப்பேற்க முடியாது. சட்ட அமைச்சகத்தின் கீழே தான் இவர் வந்து செயல்படுவார். ஓகேங்களா. சட்ட அமைச்சகத்தின் கீழே தான் செயல்படுவார். இப்போ அமெரிக்காவிலலாம் அட்டர்னி ஜெனரல் இருக்காருன்னா அவருக்கு தான் முழு பவர். இந்த சட்ட அமைச்சகம் என்னென்னலாம் செய்தோ அதை அட்டர்னி ஜெனரலே செய்யலாம் அமெரிக்காவில். ஆனால் இந்தியாவில் அதை எல்லாமே சட்ட அமைச்சகம் மேற்கொண்டுக்கும். இவர் ஜஸ்ட்டு ஒரு வக்கீலாக வாதாடுவார், அவ்வளோதான். இவங்களுடைய தரப்போட வக்கீல் மாதிரி செயல்படுவார். மற்ற எந்த பவருமே அட்டர்னி ஜெனரலுக்கு இந்தியாவில் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு கமெண்ட்ஸில் என்ன பண்ணலாம், அடுத்தடுத்த வீடியோக்கள் என்னென்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தென் எப்போதும் போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புக்ஸு டெஸ்ட் பேட்ச்லாம் தேவை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.